விண்வெளி நிலையத்திற்குள் இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா தற்பொழுது நுழைந்திருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா தற்பொழுது விண்வெளி நிலையத்திற்குள் தனது காலை பதித்திருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட மொத்தம் 4 பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் தற்பொழுது செல்கின்றனர். விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் 2வது இந்தியர் என்ற பெருமையும் சுபான்ஷு சுக்லா பெற்றிருக்கிறார். சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சென்றதை ஆனந்த கண்ணீருடன் அவரது பெற்றோர் காண்கிறார்கள். 30 நாடுகளுக்கு சொந்தமான 60 ஆய்வுகளை 4 வீரர்களும் 14 நாட்கள் தங்கி மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு முக்கிய செய்தியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. விண்வெளி நிலையத்திற்குள் இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா தற்போது நுழைந்திருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 30 நாடுகளுக்கு சொந்தமான 60 ஆய்வுகளை 4 வீரர்களும் 14 நாட்கள் தங்கி மேற்கொள்ள இருப்பதாகவும் செய்தியானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா தற்பொழுது விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். இது குறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள பெண் விஞ்ஞானி வீரர்கள் உள்ளே நுழைவதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக சிந்திச்சா, இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகின்றோம். அதற்கு காரணம், நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகாக சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள் என்பதை தான் பார்த்திருக்கின்றோம். 41 ஆண்டுகளுக்கு பிறகாக முதல் இந்தியராக சுபான்ஷு சுக்லா அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். இதனுடைய ப்ராசஸ், அதாவது இதனுடைய முறைகள் எப்படி என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 28 மணி நேர பயணத்திற்கு பிறகுதான் இந்த 14 நாட்களுக்கான பயணம் தொடங்கி இருக்கிறது. அதன் பிறகு ஸ்பேஸ் எக்ஸில் டிராகன் விண்கலத்திலிருந்து சுபான்ஷு உட்பட 4 வீரர்கள் அந்த ஹேட்சிங் என்று சொல்வார்கள், அதாவது முட்டை போன்ற ஒரு வடிவமைப்பு அதற்குள்ளாக இருக்கும், அந்த விண்கலத்திற்குள்ளாக, டிராகன் விண்கலத்திற்குள்ளாக இருக்கும். அது அங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றி வரக்கூடிய இந்த விசையை பராமரித்து வரக்கூடிய இருக்கும். இந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி சுனிதாவின் மிகுந்த உற்சாகத்துடன் தலையை அசைத்துக் கொண்டு உள்ளே சென்றாரோ அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்க்க முடிகிறது. அதே போன்ற ஒரு சிமிலரான ஒரு பார்க்கக்கூடிய காட்சிகள் டிராகன் விண்கலத்தில் டாக்கிங் என்று சொல்வார்கள், அதனுடன் இணைக்கக்கூடிய ஒரு அம்சம். அந்த இணைக்கக்கூடிய ஒரு அம்சம் முடிந்த பிறகாக ISS என்று சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தின் அந்த சுழந்த திறனுக்கும் அதனுடைய விசைக்கும், அதே போல இந்த டிராகன் விண்கலத்தினுடைய ஒரு விசைக்கும் சரியான பொருத்துதிறன், இயங்குதிறன், அதனுடைய அமைப்பு செட் ஆக வேண்டும். அதன் பிறகுதான் இதனுடைய விசையும் அதனுடைய விசையும், அதாவது டிராகன் விண்கலத்தினுடைய விசையும் சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி மையத்தினுடைய விசையும் ஒத்து போகக்கூடிய அளவில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதன் பிறகாகவும் உடனே அது அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஹேட்ச் அமைப்பு, கேப்சூல் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும், அது உடனடியாக திறக்கப்படாது. அதற்கு காரணம், சுற்றி கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் அந்த இயங்குதிறனுக்கு உள்ளே அந்த அமைக்கப்பட இருப்பார்கள். அதனுடைய வடிவமைப்புகள் அப்படி இருக்கும். அதன் பிறகாக ஒரு 15 நிமிட கால இடைவெளி அதன் எடுத்துக் கொள்ளப்படும். அப்படித்தான் நாசா விஞ்ஞானிகள் அதனுடைய கூறுகளை வர்ணித்தார்கள். அப்படி 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்த டிராகன் விண்கலம் டாக்கிங் வெற்றிகரமாக செய்யப்பட்டு, அந்த டாக்கிங் முடிந்த பிறகாக 15 நிமிடங்களிலிருந்து அரை மணி நேரம் வரைக்குமாக அந்த ஹேட்சிங் ப்ராசஸ் இருக்கும். அதனுடைய அந்த முழு நேரம் இருக்கும். அதுவரை அங்க இருக்கக்கூடிய எந்த தகவல்களும் நமக்கு வராது. விண்வெளி ஆய்வு மையத்திற்கு உள்ளே சென்ற பிறகுதான் அதனுடைய முழுமையான தகவல்கள் நமக்கு வரும். அதனை ஒரு அந்த கால இடைவெளி என்பது 15 முதல் 20 நிமிடம் அல்லது 30 நிமிடங்கள் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்படவும். இங்கே செல்லக்கூடிய அந்த சூழல் பிறகுதான், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ISS இருக்கக்கூடிய அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி தான் டாக்கிங் செயல்முறை முடித்த பிறகாக அந்த ஹேட்ச் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை, இந்த கேப்சூல் பகுதியை திறந்துவிடக்கூடிய அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கான முழுமையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், முழுமையான அந்த தகவல்கள் எல்லாம் கீழே நாசாவிலிருந்து அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்களின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த முழுமையான திறன்களை எல்லாம்
பயன்படுத்தி அதை செய்யக்கூடிய நிலையை பார்த்திருக்கிறோம். இவர்கள் 4 வீரர்களும் இந்த 14 நாட்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கி ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60 வகையான ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வருகிறது. வேளாண் புரட்சி நடைபெற இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் சென்ற முதல் இந்திய வீரர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்றிருக்கிறார் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா. இந்த 4 பேரும் சுற்றி இருக்கக்கூடிய இடத்தில், அதாவது இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய எந்த நியதியுமே இல்லாத ஒரு இடத்தில் சென்று விண்வெளி ஆய்வினை, அதுவும் வேளாண் ஆய்வினை செய்ய இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலேயே நாம் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கிய கோராக இருக்கிறது.